வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் என் ஃப்ரெண்டும் எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு கால் பண்ணி ஒரு லாங் டிரைவ் போகலாமா அப்படின்னு லவ் டுடே படத்தில் வர மாதிரி கேட்டான். சரி வாடா போகலாமே அப்படின்னு கிளம்பிட்டு திருவண்ணாமலைக்கு போகலான்ட்டு வண்டியை எடுத்துகிட்டு பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரௌடாக இருக்கும் அப்படி போயிட்டு இருந்தோம். பைக்கில் போகக்குள்ள ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சொல்ல வார்த்தை இல்லை, நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்படியே பைக் எடுத்தா ரொம்பவே கிட்ட திருவண்ணாமலை கிட்ட வந்துட்டு தான் அப்புறம் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸெலாம் வந்துட்டு இருக்குது, எல்லாரையும் பாதி தூரத்துலேயே இறக்கி விட்டு. அவ்வளோ தூரத்தில் போனால் நம்ம பஸ்ஸில் போனால் நடக்க முடியாதுன்ட்டு நாங்கள் பைக் எடுத்துகிட்டே போயிட்டோம். இங்கே பாருங்கள் தண்ணிலாம் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. இருந்தாலும் சுற்றி குப்பைலாம் போட்டு வச்சுருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் மக்களே. அப்படியே பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் நிற்கிறாங்க. ஒரு 10,00,000 பேர்கிட்ட குவியாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 வருஷம் கொரோனாவுக்கு பிறகு இப்போ திறக்கப்படுறாங்க அந்த கோவில்ன்றதுனால, கிரிவலம் சுத்தம் அலோவ் பண்ணுறாங்கன்றதுனால போகலாம். நீங்கள் பௌர்ணமி அதேமாரி போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நாங்கள் சரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனோம் கிரிவலம் சுத்த. ஏற்கனவே அந்த கோவிலுக்கு போயிருக்கோம், இருந்தாலும் கிரிவலம்லாம் சுற்றதில்லை. அங்கே பாருங்கள் மழைலாம் தெரியுது, நம்ம கிட்ட வந்துட்டோம். இருந்தாலும் அங்கே பனிமூட்டமாக இருக்குது. சரி பரவாயில்லையே அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட நிறைய கதைலாம் பேசிட்டு வந்தோம். திருவண்ணாமலை கோவிலை பற்றிலாம் கேட்டிருந்தேன். அவனுக்கு தெரிஞ்சது ஏதோ கொஞ்சம் 2 சொல்லியிருந்தான். இருந்தாலும் அந்த அளவுக்கு ஃபுல்லாக அப்படி தெரியல. இருந்தாலும் ஜாலியாக போயிட்டுருந்தோம். நாங்கள் ஒரு 4 பேர் போயிருந்தோம். 2 பைக்கை வச்சுட்டு நான் என் ஃப்ரெண்டு ரொம்ப ஜாலியாக போனோம். வெறும் பசங்க கூட தான் போனோம். என்ன பண்ணுறது, போல தான் இருந்துச்சு. அப்படி போயாச்சு, கிட்ட வந்துவிட்டோம். அவ்வளோதான். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு தேடிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அப்படியே பார்க்கிங் கிடச்சி. இவ்வளோ கூட்டத்தில் எங்கடா பார்க்கிங் போகிறதுன்னு பார்க்கிங் போட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவிலாம் இது போட்டிருந்தாங்க, நிறையா ஷோஸ்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இவ்வளோ கூட்டத்தில் சுற்றி காட்டுறதே பெரிய விஷயமா ஆகிடுச்சு. எல்லாம் நம்மளை எதிர்நோக்கி வரக்குள்ள ரொம்ப க்ரௌடாக இருக்குது. பாருங்கள், நம்ம எல்லோரையும் எதிர்நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜகோபுரத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்துட்டு இருக்கோம். அங்கேருந்தே நம்ம கிரிவலத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. அங்கேருந்து ஆரம்பித்தா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்ல, அதனால் சரி ராஜகோபுரத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் கிட்ட வந்தாச்சு. அங்கே பாருங்க தேர்லாம் இருக்குது. சரி 6 மணி ஆகட்டும், சரி தீபம் பார்த்துட்டு நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் முடிவு பண்ணோம். 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுமே அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். ஏன்னா இன்னும் லைட்லாம் அங்கே போடல. ஒரு வழியாக 6 மணி ஆகிடுச்சு பாருங்கள். வான வேடிக்கையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தீபம் ஏற்ற போகிறாங்க. அங்கே பாருங்கள், ஏற்றிட்டாங்க பாருங்கள், தெரியுதுங்களா? தீபம் ஏற்றி ஆச்சு. கோவில்லாம் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள். எல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கேம்ஸ்லாம் பறந்துட்டு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ட்ரோன்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. நிறைய கூட்டம். அதில் சென்ட்ரல் நிற்கிறதே ஒரு பெரிய விஷயமா ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு கூட்டமாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு நேரலையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்ற இந்த உங்களுக்கு அனுபவம் எப்படி இருந்துச்சுன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். யாரும் நிறையா லைக்லாம் பண்ண மாட்டீங்க. அரோகரா போடுங்க சாமியை கூப்பிட்டு வந்து என்னென்ன வேணுனீங்க அந்த அண்ணன்கிட்ட கேட்டதுக்கு, தம்பி இந்த வாட்டி நம்ம 4 பேர் 2 வண்டியில் வந்திருக்கோம், அடுத்த வாட்டி வரக்குள்ளே 8 பேர் 4 வண்டியில் வரணும் அப்படின்னாரு. என்னடா இது கால்குலேஷனு, இந்த கால்குலேஷன் சொன்னதே நான் தாங்க அவருக்கு. இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் செம காமெடி பண்ணின்னு விளையாண்டுட்டே வந்தோம். என்ன அது விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்தார் படத்தில் வர மாதிரி அந்த அண்ணன் தண்ணி வாங்கினோப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆனால் தண்ணிலாம் வாங்க மாட்டோம், நாங்கள் சர்தார் குரூப்னு அப்படின்னா. சர்தார் குரூப்பா, அது என்ன குரூப்பா, என்னையும் சேர்த்து விடுங்கப்பா. இந்த பக்கத்தில் இருக்கான சர்தார் குரூப்லாம் அதெல்லாம் கிடையாது, நானே வாட்டர் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன்ட்டு கோவப்பட்டாப்பில். உங்களுக்கு பிடிச்சனா அதை தண்ணி வாட்டர் சர்தார் குரூப்பா இல்லை வாட்டர் கேன் குரூப்பான்னு சொல்லுங்கள். ஓகே பாய். சரி வாங்க பார்த்தாச்சு, சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பித்தாச்சு. அடுத்தது நம்ம யாருன்னு பார்த்தோம்னா நித்யானந்தா தான். சரி உள்ளே இருப்பார் அப்படின்னு போய் பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் நடந்து பார்த்து சிரிச்சுட்டே போகிறாங்க. நித்யானந்தாவை பார்க்கலாம். அடடே யாரா நித்யானந்தாவா இது, அங்கே பாருங்கள் நித்யானந்தா மாதிரியே இருக்கார் அப்படின்னு கிட்ட போய் பார்க்கலான்னு தெரியுது. அது அவர் உருவப்படம் அப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போல், உருவ சிலை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கிட்ட போய் ஒரு செல்ஃபி போட்டு, ஏங்க இது நிறைய யூடியூப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கே பாருங்கள் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிழங்குன்னு வாங்க பாருங்கள், நிலத்து அடியிலேருந்து ரொம்ப சக்கரவள்ளி பூமி கிழங்குன்னு நினைக்கிறேன். அதுதான் அங்கே பாருங்கள். சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு. சரி நம்ம போயிட்டு ஃபுல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு சுற்றிட்டு இருந்தோம் பாருங்கள். கோவில்கிட்டேயே வந்தாச்சு. அங்கே பாருங்கள் சாமிலாம் வந்துட்டு இருக்காங்க. சாமி ஊர்வலம் போகிறதுக்காக சாமி வந்துட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா டோட்டலாக இது 14.5 கிலோமீட்ரு. டோட்டலாக நான் என் வாட்சில் முடிச்சுட்டு வரக்குள்ளே பார்த்தா 20 கிலோமீட்ரு அப்படின்ட்டு என் வாட்சில் காட்டு ஸ்மார்ட் வாட்சா. பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லிங்கம் வச்சுருக்காங்க. மொத்தம் 12 லிங்கம் வச்சுருக்காங்க கோவிலை சுற்றி, தெரியணும். அடுத்தது நம்ம பார்க்க வந்திருக்குது சிவமோலங்க. வேறு மாதிரி அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள்.
ஒரு வழியாக இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ரொம்ப கையெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது. அதுக்கப்புறம் அப்படியே பைக்கில் நைட் ரைடு அப்படியே சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படியே நைட் வியூவில் போகிறதே ஒரு ஜாலி தான். அதுக்கப்புறம் டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் டீ கடைக்கு வந்திருக்கோம். சரி வாங்க டீ குடிக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டீ ரொம்பவே நல்லா இருக்குது. சூடாக இருக்குது டீ. அதில் பார்த்தீங்கன்னா சக்கரைலாம் போட்டிருக்காங்க. டீ தூள் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது திருப்பி பைக் எடுத்து சரி நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம். இங்கே எங்கன்னா நம்ம ஊரில் இருக்க டீ கடை. இதில் பார்த்தீங்கன்னா ஷட்டரே கிடையாது. அங்கே பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா